நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் ஹவு. ஹவு எங்கே யூஸ் பண்ணுறது என்பது. ஹவு இஸ் யூஸ்ட் when you want information about the condition of something. ஒரு விஷயம் எப்படி இருக்கு, அதோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஹவு அப்படின்பது ஒரு கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணும், which is தமிழ்ல எப்படி அப்படின்றது அதோட மீனிங். It is also used when you want information about the matter which an action was performed. அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஆக்ஷன் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம how அப்படின்னு கேட்போம். It is also used when you want information about the matter which an action was performed. ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது என்பதுக்கும் நம்ம how யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். How is he now? இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு மீனிங்கை கொடுக்குற. நெக்ஸ்ட் கொஸ்டின், how did you come? நீங்க எப்படி வந்தீங்க? இப்போ இங்க அந்த ஆக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு, அது எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு இந்த ஹவும் கம் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்றோம். இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த இடத்துல நான் இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்க டெட் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்றது. இப்போதைக்கு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த டாபிக்ல நம்ம கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ், கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்ல இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபைன். தேர்ட் எக்ஸாம்பிள், ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் இன் யுவர் நியூ ஜாப்? உன்னோட நியூ ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு அப்படின்றது கேட்கறது. ஸோ கெட்டிங் ஆன் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதை நீங்க காமனா யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்துல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கு கெட்டிங் ஆன், அது எப்படி இப்போ எப்படி இருக்கு அந்த விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு கெட்டிங் ஆன் அப்படின்னு நம்ம இந்த ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். இங்க எப்படி இருக்கு உன்னோட ஜாப், நியூ ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்க்கக்கூடிய கொஸ்டின் வேர்ட் வேர். வேர் என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இங்க வேர் அப்படின்றது எங்கே அப்படின்னு ஒரு வேர்டை கொடுக்கும். பொதுவாகவே வேருக்கும் வேர்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் ரெண்டு வேர்ட்ஸும் வேற வேற டேர்ம்ஸ், ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வேர் என்பது பிளேஸ் உடைய கொஸ்டின் வேர்ட். இது வேர். வேர் என்பது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சிலரி. ஆக்சிலரி அப்படின்னு சொல்ல போனா அது எக்ஸாக்டா சொல்ல போனா பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே verbs and auxiliaries டாபிக்ல நம்ம இதை கவர் பண்ணியிருப்போம். ஓகே, let's get on the topic now. So where is used when you want information regarding the location of something. ஒரு இடத்துடைய டீட்டெயில் வேணும், இல்லை இடத்துடைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வேர் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு வச்சு நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், வேர் இஸ் ஆக்சென்ட் அகாடமி? ஆக்சென்ட் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு இட் இஸ் இன் சென்னை அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறது. வேர் டிட் யூ பார்க் யுவர் கார்? உங்க காரை நீங்க எங்க பார்க் பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வேர் இஸ் ஷர்மா? ஷர்மா எங்க இருக்காங்க என்பது. இது மூலமா வேர் அப்படின்னு கூடிய கொஸ்டின் வேர்ட் எங்க யூஸ் பண்ணலாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். யூஸ்வலா வேர் என்பது ஒரு இடத்தை பத்தி டீட்டெயில் தேடணும், ஒரு இடத்தை பத்தி டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வேர் அப்படின்னு கொஸ்டின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம்.